வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. வலிமையான மக்கள் கட்சி சார்பில் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் 108வது பிறந்தநாள் விழா வாணியம்பாடியில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் 108வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வலிமையான மக்கள் வன்னியர் மக்கள் கட்சி சார்பில் எஸ் ராமசாமி படையாட்சியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் உள்ளிட்டோருக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வலிமையான மக்கள் கட்சியின் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் ஜி முருகன், மாவட்ட துணைத் தலைவர் எம் ஆறுமுகம், மாவட்ட பொறியாளர் சச்சிதானந்தம், திருப்பத்தூர் மாவட்ட துணை செயலாளர் விக்னேஸ்வரன், மாவட்ட தொழிற்சங்க தலைவர் பழனி, திருப்பத்தூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் சந்துரு, மாவட்ட மாணவரணி தலைவர் ஞானமூர்த்தி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் காசி, மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் காளிதாசன், மாணவர் அணி ஒன்றிய செயலாளர் வெள்ளக்கல் சரவணன், மாதனூர் ஒன்றிய துணை செயலாளர் மின்னூர் ராமு, மாதனூர் ஒன்றிய பொருளாளர் சக்தி, மாதனூர் ஒன்றிய தலைவர் பகவதி, மாதனூர் ஒன்றிய துணைத் தலைவர் தமிழ், மாதனூர் ஒன்றிய விவசாய அணி செயலாளர் ராமலிங்கம், மாதனூர் ஒன்றிய விவசாய அணி தலைவர் மாணிக்கம், ஆலங்காயம் ஒன்றிய தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, ஜோலார்பேட்டை ஒன்றிய தலைவர் தேவேந்திரன் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வன்னியர் மக்கள் கட்சி வலிமையான மக்கள் கட்சி ரீஸ்டர்ட் ஆயிடுச்சு. இப்போ வலிமையான மக்கள் கட்சியில் பயணிக்கிறோம். என் பேர் ஜி முருகன், திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர், வன்னியர் மக்கள் கட்சி. இந்த கட்சி வன்னியர்களுக்கு மட்டுமே தொடங்கப்பட்ட கட்சி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படியில் இன்று எஸ் ராமசாமி படையாட்சியார் அவர்களின் 108வது பிறந்த நாள் விழா மற்றும் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து 100க்கும் மேற்பட்டோர் மகிழ்ச்சியாக கொண்டாடினோம். ஸ்வீட்டு அனைவருக்கும் வழங்கினோம். மிக சிறப்பாக